ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். இன்றைக்கி வாங்க ஃபாத்திமா சமையலில் ஒரு சாலை மீன் அப்படி அந்த மீனோட குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அந்த பாத்திரத்தை பாருங்கள், நான் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டேன், அப்படியே கருத்தே போயிடுச்சு. அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்குவோம். 4 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு அதெல்லாம் கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு தட்டி அதையும் இதோட போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. நல்ல வாசனை வரும்போது நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நான் உரித்து வச்சுருக்கேன், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு, இதே அளவுக்கு வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்து அதையும் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் அரைச்சி சேர்க்கும்போது ரொம்ப குழம்பு திக்காக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ அந்த வெங்காயத்தை சேர்த்தலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம 4-5 கத்திரிக்காய் நான் போட்டு செய்கிறேன். இதில் கத்திரிக்காய் என்ன ஒரு முழுசாகவே அதை 4ஆக கட் பண்ணிவிட்டு அப்படியே அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டான குழம்பு. இந்த குழம்பு சின்ன மீனில் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லதுன்னு டாக்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. பெரிய மீனில் அவ்வளோ சத்து கிடையாது. சின்ன மீனில் தான் அந்த வைட்டமின் டிலாம் நிறைய கிடைக்கும், அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், மிளகாய் எப்படி இருக்கோ அது பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூனு தனியாத்தூள், மல்லித்தூள் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த எண்ணெய் பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு பாருங்கள், எப்படி வதங்கி நல்லா சூப்பராக வந்துடுச்சு கத்திரிக்காயெல்லாம். இப்போ இதில் நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து அதோட வதக்கிடலாம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு. இந்த குழம்பு பழசானா தான் நல்லாயிருக்கும்னு இல்லை, புதுசுலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் 1 ஸ்பூனு ஜீரகத்தூள், நம்ம மிளகுத்தூள் போட வேண்டாம். ஏன்னா அதனால தான் நான் மிளகு முழுசாகவே போட்டிருக்கேன். அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு இந்த குழம்புல இறங்கியிருக்கும். இப்போ இதில் புளி ஒரு 1.5 எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். எப்போவுமே மீன் குழம்புக்கு நம்ம புளி கொஞ்சம் கூட தான் விடணும். இப்போ இது நம்ம டேஸ்ட் பார்த்துக்கணும். உப்பு புளி காரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எது பத்தலையோ அது நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். இப்போ அதை லேசாக மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் அதில் இந்த மீனை, கழுவி வச்சுருக்க மீனை எடுத்து போட்டுருங்க. இது நான் தலையெல்லாம் கட் பண்ணல. தலையில் நல்ல சத்து இருக்குது. இந்த மூளையில் இருக்கிற சத்தெல்லாம் ரொம்பவே இறங்கும், குழம்புல இறங்குன்னு சொல்லுவாங்க. அதனால நான் தலையை கட் பண்ணாமல் போட்டிருக்கேன். வேணும்னா நம்ம தலையை கட் பண்ணிட்டும் போடலாம். இப்போ இது ஒரு பெரிய மீன் ஒன்று வாங்கினோம், அது வறுவலுக்கு. அதோட தலையை கட் பண்ணி இதில் போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். ஆனால் இதை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் இது சிம்மில் இருக்கட்டும். இது கூட கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் நான் அரைச்சி சேர்க்குறேன். அந்த தேங்காயும் இதோட சேர்த்து நம்ம சிம்மில் வச்சுருங்க, மூடி வச்சுருங்க. பாருங்கள், லைட்டாக தான் கொதிக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு தான் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கணும். இப்போ சிம்மில் தான். அது உடையாமல் அதை அடியில் கரண்டி விட்டு திருப்பி அதை கொதிக்க விடுங்க. இப்போ கொதிச்சிருச்சு. இதில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம். நமக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்து இதை தேங்காயோடு விட்டுருங்க. அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு சிம்மில். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5-6 நிமிஷம், அவ்வளோதான்.
கொதிச்சிச்சின்னா நமக்கு மீன் ரெடி ஆயிரும், குழம்பு ரெடி. இது சாப்பாடுக்கு, தோசை, இட்லிக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி மீன் வாங்கினா செஞ்சு பாருங்கள். அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இப்போ ரெடி ஆயிடுச்சு மீன். நீங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான். ஒரு 2-3 நிமிஷம் தான், அப்புறம் இறக்கி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்சிருச்சு. அதை எடுத்து பரிமாற வேண்டியதான். தேங்க்யூ, பை. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். பை. அடுத்து நல்ல ரெசிபியோடு வரேன். பை.